5 வருஷமும் இந்த ஆட்சி நிலைச்சு நிக்கும்ல. 3 வருஷத்த கடக்கணும். குரு பயிற்சியில கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் யார் யாருன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. மேஷ ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்கள தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா குடும்பத்துல அப்படிங்கிறது சில விஷயங்கள் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கணும். ரிஷபத்துக்குமே டைம் நல்லா இருந்தாலுமே ராகு வந்து பேராசையை தூண்டக்கூடியதாகவே இருக்கும். அந்த நேரத்துல சந்திரனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ராகு. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ரிஷபம் பார்த்துக்கணும். கடகம் வீட்டிலேயே உச்சம் அடைஞ்சாலும் என் வீட்டுக்கு குரு வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. சுற்றி துரோகங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறப்போ கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும். விருச்சகத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. துலாம் வந்து நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். புதிய நட்பு வட்டாரங்கள் வரப்ப கவனமா இருந்துக்கணும். தனுசுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப சூழல்களையும் தனுசு கவனமா இருந்து யாரும் ஏமாறாமல் பார்த்துக்கணும் அவங்க. மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாணவர்கள் பார்க்கும் பொழுது இது சுக்கிரனுக்கான வருடமா இருக்குது அப்படிங்கிறப்போ கெஜெட்ஸ் சுக்கிரன்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். சுக்கிரன் கிட்டத்தட்ட அசுரன் மாதிரி தான். லிமிட்டேஷன்ஸ் தெரியணும். ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும். மாட்டிக்க கூடாது. சுக்கிரனுக்கான வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்தே வரக்கூடியதா இருக்கும் பொழுது கெஜெட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். அதே மாதிரி சனி சில அழுத்தங்கள் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். எஃபர்ட்ஸ் நிறைய போடுற மாதிரி இருக்கும். காம்படிஷன்ஸ்ல சில பேர் ஹேண்டில் பண்ண முடியாம போகும் பொழுது ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ தமிழ்நாடு அரசியல்ல நிறைய சேஞ்சஸ். முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி இந்த ஆட்சி அப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு அங்கேயே வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்கப்போ குருவை தட்சிணாமூர்த்தி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது தட்சிணாமூர்த்தி செஞ்ச ஒரு வேலை என்னவா இருந்ததுன்னா, மன்மதனை எரிச்சார். தவத்தை கலைக்க வந்தப்போ மன்மதனை பார்வையாளி நெற்றிக்கண் பார்வையாலே எரிச்சாருன்னு ஒண்ணு இருக்கு. அதேதான் இங்கேயும் நடக்கும். எங்கேயாவது யாராவது குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா உடனே தண்டனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். கவனமாகவே இருக்கணும். அதோட தட்சிணாமூர்த்தி செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தவத்தில் இருந்த போது வெளிய உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டார். நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படின்னே ஒண்ணு இருந்தது. அந்த அசம்பாவிதங்களை கொஞ்சம் கவனிக்கணும். வெளியில காவலாளி யார், அந்த காவலாளி யார உள்ள அனுமதிக்கிறாங்க, காவலாளிக்கு தான், அதாவது காவலாளிங்கிறது நந்தீஸ்வரர். அந்த நந்தீஸ்வரருக்கு பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் அந்த காவலாளி ரொம்ப எப்படி சொல்றது, நன்றியோட இருக்கிறாரு அப்படின்னா மக்களுக்கும் அது இருக்கணும், மக்களுடைய நலனுக்காகவும் இருக்கணும் பொழுது வெளியில என்ன பிரச்சனையோ அதை கரெக்டா போய் சிஎம் கிட்ட சேர்க்கும் பொழுது நல்லதே நடக்கும். இல்லைன்னா அசுரத்தனம் அதிகமாகிவிடும். பகைவர்கள் அதிகமாயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் சம்ஹாரம்ங்கிறது உண்டு, கொஞ்சம் உண்டு, மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இது வந்து நெருப்பு மேல் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான். ஆனா நெருப்பு மாற்றும். 5 வருஷமும் இந்த ஆட்சி நிலைச்சு நிக்கும்ல. 3 வருஷத்தை கிடக்கணும். இப்போ இந்த உலகப் போர் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க மேம். இந்த குரு பயிற்சி அது எப்படி இருக்கும்? அது வந்து ப்ரொலாங் ஆகுமா, இல்ல ஸ்டாப் ஆகுமா? அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா தான் நகருவார். இன்னும் அவருக்கு வந்து சீரியஸ்னஸ் இன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் பெருசாகி போகும் மாதிரி தான் இருக்குது. 2031 வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுல இயற்கை பேரிடர்களும் வரும். அதோட மறைமுகமாகவே தாக்கங்களும் நடக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தாய்நாட்டை நோக்கி திரும்புறவங்க அதிகமா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஆன்மீகத்துக்கான வருடம். இந்த ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா கேதுவா இருக்கு. கேது எப்படி இருக்கும்னா, எதெல்லாம் பற்றோ அத்தனையும் பற்றற்று விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆண்கள் நிறைய ஆன்மீகத்துக்கு வருவாங்க.